மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா, எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அன்பான மிதுன ராசி சொந்தங்களுக்கு என் கனிவான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. குறிப்பா மிதுன ராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் இத கொஞ்சம் கூட கவனத்த சிதற விடாம முழுமையா கேட்கணும். ஏன்னா, இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைய கொண்டு வரப்போகுதுங்க. நீங்க தலைப்பிலேயே பார்த்திருப்பீங்க. கதவுகள மூடி வைங்க. இன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல இந்த 3 விஷயங்கள மட்டும் வெளிய யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன 3 விஷயம்? ஏன் கதவ சாத்த சொல்றேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நெறைய கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கும். அதற்கான முழு விளக்கத்தையும் தான் இந்த பதிவுல நாங்க ரொம்ப தெளிவா, பொறுமையா பேசப் போறோம்ங்க. இது உங்க எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால ரொம்ப கவனமா, முழுமையா கேளுங்க. மிதுன ராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களாவே ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்க. என்னடா வாழ்க்கை இது! ஒரு நிம்மதியே இல்லையே! தொட்டதெல்லாம் தடையா இருக்குது. எங்கன்னு நெறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. ராத்திரி ஆனா தூக்கம் வராம, நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயத்துல பாதி ராத்திரி முடிஞ்சிருக்கும். குடும்பத்துல சண்டை, தொழில்ல நஷ்டம், கையில காசு தங்காத நிலைமைன்னு நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. ஆனா அந்த கஷ்டகாலம் எல்லாம் முடிய போற நேரம் நெருங்கிடுச்சுங்க. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வருது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல இரவு நடக்கிற கிரக மாற்றம் ஒரு பெரிய அதிர்வலைய உங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது. அந்த அதிர்வலை நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அத நல்லதா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குதுங்க. அதுக்கு தான் அந்த 3 விஷயத்த ரொம்ப கவனமா பார்த்துக்கணும்னு நான் அடிச்சு சொல்றேன். இரவு 12 மணி அப்படிங்கிறது ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் திறக்கிற நேரம். அந்த நேரத்துல பிரபஞ்சத்தோட ஆற்றல் ரொம்ப வலிமையா இருக்கும். அந்த பிரபஞ்ச ஆற்றல் நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா நெனச்ச காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கும். கதவுகள் மூடலைன்னா நான் சொன்னது வீட்டு கதவு மட்டும் இல்ல, உங்க மனசோட கதவையும் சேர்த்து தான். தேவையில்லாத சிந்தனைகள், எதிர்மறை எண்ணங்கள் உள்ள வராதபடி மனசு கதவ நல்லா இறுக பூட்டிக்கோங்க. உங்கள சுத்தி இருக்கிற சில எதிர்மறையான நபர்கள் உங்க முன்னேற்றத்த பார்த்து பொறுக்க முடியாதவங்க உங்க வீழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ல படாதபடி, அவங்க காதுல உங்க திட்டங்கள் விழாதபடி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இதுங்க. அதனால தான் அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம உங்க வேலைகள நீங்க அமைதியா செய்யணும். குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள் விடியற் காலையில நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்தையே மாத்தப் போகுது. ஒரு பெரிய சம்பவம் நடக்கப் போகுதுன்னு நான் சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்றேன். உங்க உறவு நிலைகள் அப்படி ஒரு கிரக நிலைகள் அப்படி ஒரு அமைப்புக்கு சுட்டி காட்டிட்டு இருக்குதுங்க. நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்கள தேடி வரப்போகுது. ஆனா அது வரதுக்கு முன்னாடி சில சோதனைகளையும் நீங்க கடந்து தான் ஆகணும். அந்த சோதனைகள முறியடிக்கணும்னா உங்க வாய் திறக்காம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. குறிப்பா அந்த 3 விஷயங்கள் அது உங்க குடும்பம் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், உங்க தொழில் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது உங்க பணவரவு சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். எத நீங்க வெளியில சொன்னாலும் அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல முடிஞ்சிரும். திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப கொடியது. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நீங்களே நெனச்சு சந்தோஷப்பட்டாலும், அடுத்தவங்க கண்ணு பட்டுச்சுன்னா அது உடனே தவிடுபொடி ஆயிடுங்க. அதனால தான் இனி வரக்கூடிய நாட்கள் இரவு 12 மணிக்கு மேல நீங்க எடுக்க போற முடிவுகள், செய்ய போற காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரகசியமா இருக்கணும். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப வெள்ளந்தியா இருப்பீங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேச தெரியாது உங்களுக்கு. யார் என்ன கேட்டாலும் உங்களோட கஷ்ட நஷ்டங்கள அப்படியே ஒளிவு மறைவு இல்லாம கொட்டிடுவீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல, அதாவது இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி யார்கிட்டயும் உங்க மனசுல இருக்கிறத சொல்லிடாதீங்க. உங்களுக்கு நல்லது செய்ற மாதிரி பேசி உங்ககிட்ட இருந்தே விஷயங்கள கடந்து, அதையே உங்களுக்கு எதிரா பயன்படுத்த சில பேர் காத்துட்டு இருக்காங்க. நீங்க யார ரொம்ப நம்புறீங்களோ, அவங்க முன்மாதிரி உங்களுக்கு சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இரவு நேரத்துல வீட்ட விட்டு வெளியில போறத தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேரத்த செலவிடுங்க. அமைதியா உட்கார்ந்து உங்க குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் சிந்தனை செய்யுங்க. வெளியாட்கள் யாராவது வந்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசி உங்கள கோவப்படுத்தவோ அல்லது உணர்ச்சி வசப்படவோ வச்சாங்கன்னா,
தயவு செஞ்சு அதுக்கு பலியாயிடாதீங்க. அமைதியா இருந்தா அந்த சூழ்நிலைய கடந்து போறது தான் உங்களுக்கு இப்ப வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இப்ப நம்ம 3 விஷயத்துல முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஆழமா பார்ப்போம். உங்களுக்கு சமீப காலமா வரவேண்டிய ஒரு பெரிய தொகை கைக்கு வராம இழுத்தடிச்சுட்டு இருந்திருக்கலாம். இல்லன்னா நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்க போறீங்க, இல்லன்னா ஒரு சொத்து வாங்க போறீங்கன்னா, அத பத்தின திட்டம் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் இரவு நேரத்துல அந்த பணவரவு சம்பந்தமான ஒரு தெளிவான முடிவோ, அல்லது அதுக்கான ஒரு வழியோ உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அந்த தகவல் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உடனே சந்தோஷத்துல நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுன்னு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ இந்த பண விஷயத்த மட்டும் மூச்சு விட்டுறாதீங்க. ஏன்னா காசு, பணம் அப்படிங்கிறது மனுஷனோட புத்திய ஈஸியா மாத்திரும். உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வரப்போகுது, இல்லன்னா நீங்க ஒரு பெரிய முதலீடு செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சா, அவங்களுக்கு இறுக்கமா இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியா மாற வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்களோட கண் திஷ்டியே உங்க காரியத்த கெடுத்துடும். அதனால பண விஷயத்துல நீங்க எடுக்க போற முடிவுகள இனி வரக்கூடிய நாட்கள்ல விடியிற வரைக்கும் யாரு காதுலயும் போட்றாதீங்க. மிதுன ராசிக்காரங்க நீங்க ரொம்பவே புத்திசாலிங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அத சுலபமா சமாளிச்சுருவீங்க. ஆனா, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலவீனம் என்னன்னா, உங்கள யாராவது புகழ்ந்து பேசிட்டா, உடனே அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு எதிர சில பேர் பயன்படுத்த பார்க்குறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இரவுல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கப் போகுது. யாரு கூட பழகணும், யார தூரமா வைக்கணும் அப்படிங்கிற தெளிவு ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்கள சுத்தி இருந்துட்டு, உங்க கூடவே சுத்திட்டு இருந்துட்டு, உங்கள ஏமாத்திட்டு இருந்தவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய போகுது. அந்த நேரத்துல நீங்க கோவப்பட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போடவோ, இல்ல அவங்கள பத்தி 4 பேர்கிட்ட தப்பா பேசவும் கூடாது. அமைதியா இருந்து அவங்கள உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்ட ஆரம்பிக்கணும். இல்ல நீங்க ரொம்ப சாமர்த்தியமா கையாளணும். எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம உங்க நடவடிக்கைகள நீங்க மாத்திக்கணும். இந்த காலகட்டத்தில குறிப்பா உங்க வேலை செய்ற இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களோட திறமைய பார்த்து பொறாமப்படுற சில பேர் உங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட கெட்ட பேர் வாங்கி தரணும்னு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன தப்புகள கூட பெருசாக்கி காட்ட நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டு கொள்ளலாம். அவங்க கிட்ட உங்க வேலைய பத்தியோ, இல்ல உங்க முன்னேற்றத்த பத்தியோ எந்த ஒரு விவாதமும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய மட்டும் ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு சம்மந்தமான ஒரு நல்ல யோசனையும், அத உடனே செயல்படுத்த உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சரியான நேரமும் உணரும்போது, அத வெளிய கொண்டு வாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா, உங்க மதிப்பு, மரியாதை வேலை செய்ற இடத்துல தானா உயரும்ங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கும். அது எல்லாமே குடும்பத்துல சகஜம் தான். ஆனா, இந்த குறிப்பிட்ட 2 நாட்கள்ல நீங்க ரொம்ப விட்டு குடுத்து போகணும். கோபத்துல ஏதாவது வார்த்தைய விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படுறத விட அமைதியா இருக்கிறது எவ்வளவோ மேல். குடும்பத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் 3வது மனுஷங்க கிட்ட கொண்டு போகாதீங்க. அது உங்க பிரச்சனைய இன்னும் பெருசாக்கிரும். உங்க குடும்பத்துக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரணங்களை எல்லாம் ஆத்துறதுக்கான ஒரு நிம்மதி தான் இனி வரக்கூடிய நாட்களின் இரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அது ஒரு தெளிவான சிந்தனையா இருக்கலாம். இல்லன்னா உங்க வாழ்க்கை துணை உங்க மேல காட்டுற அன்பா இருக்கலாம். அத முழுமையா ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கைய அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான வேலைகள மட்டும் பாருங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற சில ரகசியமான முடிவுகள், குறிப்பா உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தியோ, இல்ல உங்க அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சொத்து கொடுக்கல் வாங்கல் பத்தியோ நீங்க ஒரு முக்கியமான முடிவுக்கு வரப்போறீங்க. இந்த முடிவ நீங்க எடுக்க போற நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க சொந்தக்காரங்க சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்க கூடவே இருந்து உங்க திட்டங்கள எல்லாம் தெரிஞ்சுக்க சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப நம்புற ஒருத்தர்கிட்ட உங்க மனசுல இருக்கிற அந்த குடும்ப விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா, அது நாளைக்கே ஊர் முழுக்க தெரிஞ்சிரும். அதனால உங்க வீட்ல நீங்க எடுக்க போற அந்த 2வது ரகசிய முடிவு, உங்க குடும்ப உறுப்பினர்கள தாண்டி வெளியில யார்கிட்டயும் எந்த காரணத்துக்காகவும் மூச்சு விடாதீங்க. இத மீறி நீங்க சொன்னீங்கன்னா, பெரிய அளவுல மன உளைச்சல சந்திக்க வேண்டியிருக்கும். 3வது விஷயம் உங்களோட ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. நெறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்துட்டு, அதனால மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துட்டே இருக்கும். நமக்கு என்னவோ பெரிய நோய் வந்துருச்சோ! இனிமே நம்மளால பழைய மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியுமோ! முடியாதுன்னு பலவிதமான குழப்பங்கள்ல நீங்க இருந்திருப்பீங்க. ஆனாலும் அது இனிமேல் அது சுவடு தெரியாம மறையப் போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இரவு 12 மணிக்கு மேல பிரபஞ்ச சக்தி உங்க மனசுக்குள்ள ஒரு புதிய ஆற்றல கொடுக்கப் போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். உங்க உடம்புல இருக்கிற குறைபாடுகள பத்தியும், நீங்க செய்யப் போற குலதெய்வ வழிபாடுகள பத்தியும் மத்தவங்க கிட்ட சொல்லி பரிதாபத்தையோ, கவனத்தையோ தேடாதீங்க. உங்க பலவீனத்தையும், உங்க வேண்டுதலையும் வெளியில சொல்றது தான் அந்த 3வது பெரிய தப்பு. எனக்கு உடம்பு சரியில்ல, என்னால முடியலன்னு நீங்க சொல்லும்போது, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மனத்தடையா மாறிடும். அதனால அத வெளியில சொல்லாம உங்கனால முழு நம்பிக்கையோட இருங்க. நீங்க யோசிக்கிற
யோசிக்கலாம், ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் மட்டும் இவ்வளவு முக்கியமா சொல்றாங்க அப்படின்னு. கிரகங்களோட இடமாற்றம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துற நேரம் இது. இதுவரைக்கும் உங்கள தடுத்து நிறுத்தி வச்சிருந்த தடைகள் எல்லாம் ஒண்ணொண்ணா உடைய போகுதுங்க. நீங்க நெனச்சு சாதிக்க போற நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்காக நீங்க அமைதியா காத்துக்கிட்டு இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிடக்கூடாது. ஒரு பெரிய மரம் வளரணும்னா, அதோட வேர் ஆழமா, அமைதியா மண்ணுக்குள்ள இறங்கும். அதே மாதிரி தான் உங்களோட வளர்ச்சி இப்ப அமைதியா யாருக்கும் தெரியாம நடக்க வேண்டிய நேரம். வெளியில நடக்கிற சத்தங்கள காதுல வாங்கிக்காம, உங்க உழைப்ப மட்டும் நம்பி நீங்க இறங்குனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தாங்க. இந்த இரவு நேரத்துல நீங்க தனியா உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் செய்யறது ரொம்ப நல்ல பலனா குடுக்கும். உங்க மனசுக்குள்ள 1000 சிந்தனைகள் ஓடிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு, உங்க மூச்சு காத்த மட்டும் கவனிங்க. அந்த அமைதியான நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லாத ஒரு பெரிய உண்மைய நீங்களே உணர்ந்துக்குவீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும். அந்த புரிதல் தான் உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. அதனால தான் கதவுகள மூடி வைங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க கவனத்த சிதறடிக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. பொறுமையா இருங்க. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சில பேர் நினைப்பீங்க, நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு. ஆனா அந்த கஷ்டம் எல்லாமே உங்கள பக்குவப்படுத்துவதற்காக பிரபஞ்சம் கொடுத்த ஒரு சின்ன பயிற்சி தான்னு உங்களுக்கு இனிமே தான் புரிய போகுது. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல இரவு 12 மணிக்கு மேல நீங்க தூங்காம முழிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலும் சரி, உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அந்த மாற்றம் உங்கள ரொம்ப தெளிவான ஒரு மனுஷனா மாத்திடும். இதுவரைக்கும் உங்கள சுத்தி நடந்த துரோகங்கள், உங்கள ஏமாத்துனவங்க எல்லாரோட முகமூடியும் கிழிஞ்சு தொங்கதான். அதையெல்லாம் பார்த்து நீங்க ஆத்திரப்படவோ, இல்ல அவங்க மேல பழி வாங்கவோ நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கைய எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுன்னு மட்டும் தான் நீங்க முழுமையா சிந்திக்கணும். அந்த சிந்தனைக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்கள ரொம்ப ரகசியமா பாதுகாக்கணும். அந்த பெரிய சம்பவம் என்னன்னு நெறைய பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இத்தன காலமா எந்த ஒரு விஷயத்துக்காக அல்லும் பகலும் அயலாம உழைச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயத்துல ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க தொழில்ல கிடைக்கிற ஒரு பெரிய லாபமா இருக்கலாம். இல்லன்னா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு உயர் பதவியா இருக்கலாம். சில பேர் குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் கைகூடி வரதா கூட இருக்கலாம். ஆனா இந்த வெற்றி உங்களுக்கு சுலபமா கிடைச்சிடாது. ஏன்னா, உங்கள சுத்தி இருக்கிற சில கெட்ட சக்திகள் அந்த வெற்றிய உங்ககிட்ட இருந்து தணிக்க காத்துட்டு இருக்குதுங்க. அதனால தான் உங்க திட்டங்கள், உங்க சந்தோஷங்கள் எல்லாத்தையும் இனி விடியற வரைக்கும் இருட்டுக்குள்ளேயே பூட்டி வைங்கன்னு சொல்றேன். உங்க வெற்றி வெளியில தெரிய ஆரம்பிச்ச உடனே, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடியா அமைஞ்சிரும். நெறைய மிதுன ராசிக்காரங்க உங்கள அறியாமலேயே சில பேருக்கு நெறைய உதவிகள் செஞ்சிருப்பீங்க. ஆனா, அவங்க உங்களுக்கு நன்றி விசுவாசமா இருக்காங்களான்னு கேட்டா, கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லணும். நீங்க செஞ்ச உதவிகள எல்லாம் மறந்துட்டு, உங்களுக்கு எப்படி குழி பறிக்கன்னு தான் அவங்க நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்களோட உண்மையான எண்ணம் உங்களுக்கு ரொம்ப வெளிப்படையா தெரிய வரும். அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா கையாளணும். அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நியாயம் கேட்கக்கூடாது. அப்படியே அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்டிடணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரணங்களை எல்லாம் ஆத்துறதுக்கு பிரபஞ்சம் ஒரு பெரிய வாய்ப்ப கொடுக்க போகுது. அந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க அடையிற உச்சமே இல்லைன்னு ஆணித்தரமா சொல்லாம்ங்க. இந்த நேரத்துல உங்க மனச ரொம்ப அமைதியா வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட ஆற்றல் உங்களுக்குள்ள முழுமையா இறங்கும். அதனால தான் கதவுகள மூடி வைங்கன்னு தலைப்புல ரொம்ப அழுத்தமா சொன்னேன். கதவு சாத்துறது மட்டும் இல்ல, உங்க காதுகளையும் மத்தவங்க சொல்ற எதிர்மறையான பேச்சுக்களையும் மூடி வச்சுக்கோங்க. உங்க கண்கள மத்தவங்களுடைய வீண் ஆடம்பரங்கள பார்க்கறதுல இருந்து விலக்கி வச்சுக்கோங்க. உங்க கவனம் முழுசும் உங்க இலக்கு மேல மட்டும் தான் இருக்கணும். அந்த 3 ரகசியங்கள உங்க மனசுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாம புதைச்சு வச்சுட்டு உங்க வேலைகள மட்டும் பாருங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இனிமேல் உங்கள அசைச்சுக்க ஆளே இல்லைங்கிற நிலைமை சீக்கிரமே உருவாகப் போகுது. இப்ப நெறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரலாம். நாங்க ரொம்ப சாதாரணமான ஆட்கள். எங்களுக்கு என்ன பெரிய சம்பவம் நடக்கப் போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பிரபஞ்சம் யாரையும் உயர்வு தாழ்வு பார்க்கறதில்ல. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தின கண்ணீருக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும்னு அந்த மேல இருக்கிற சக்தி முடிவு பண்ணிடுச்சு. அதனால தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்ல ஒரு பெரிய மாற்றம் தெரியும்னு சொல்றோம்ங்க. உங்க 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 வீட்ல ரொம்ப நாளா ஒரு இருட்டடிப்பு இருந்திருக்கும். எத செஞ்சாலும் தடங்கல். ஒரு வேலை ஆரம்பிச்சா அது பாதியிலேயே நிக்கிறது. இப்படி பல சோதனைகள நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த இருள விளக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் தான் இன்னைக்கு இரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அதனால அந்த வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா, நீங்க உங்க மனக்கதவ திறந்து வைக்கணும். அதே இதுல உங்ககிட்ட வெளியாட்களும் சொல்ல முடியாம வைக்கணும்ங்க. சில மிதுன ராசி சொந்தங்கள் ரொம்ப விரக்தியோட உச்சியில இருப்பீங்க. இனிமே இந்த வாழ்க்கை நமக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கூட சில பேர் நெனச்சிருக்கலாம். அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள்
எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஏன்னா, இனிமே நடக்கிறது எல்லாம் உங்களுக்கான உண்மையான ஆட்டமா ஆரம்பமாக போகுது. உங்கள வேண்டாம்னு ஒதுக்குனவங்க, உங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் வாயடைச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஆனா, அதுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? பொறுமை. இனி வரக்கூடிய நாட்கள்ல காலையில நீங்க ஒரு புது மனுஷனா முழிக்க போறீங்க. உங்க மனசுல அவ்வளோ ஒரு தைரியமும், தெளிவும் பிறக்கும். இதுவரைக்கும் உங்கள பயமுறுத்துற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதாரணமா தெரிய ஆரம்பிக்கும். அந்த தைரியத்த வச்சுக்கிட்டு நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றிய மட்டுமே தேடித் தரும். உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருக்க போகுது. குறிப்பா உங்க குலதெய்வத்தோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அதனால இன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனசார வேண்டிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ, என்ன தேவை இருக்கோ, அத உங்க குலதெய்வம் கிட்ட மனசு விட்டு கேளுங்க. வேற எந்த மனுஷங்க கிட்டயும் போய் உங்க குறைகள சொல்லாதீங்க. ஏன்னா, மனுஷங்க முன்னாடி போய் நம்ம குறைகள சொன்னா, அது அவங்களுக்கு ஒரு வேடிக்கையா தான் தெரியும். ஆனா, தெய்வம் கிட்ட சொன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு தான் உங்களுக்கு கிடைக்கப் போற அந்த பெரிய சம்பவம். அது உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தி போடப் போகுது. உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகி ஒரு புது வசந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கையில வீசப் போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பழக்கவழக்கங்கள்ல கொஞ்சம் மாற்றங்கள கொண்டு வர வேண்டிய நேரம் இது. உங்கள அறியாமலேயே நீங்க சில தவறான ஆட்களோட சகவாசத்துல இருக்கலாம். அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு நம்பி உங்க நேரத்தையும், உழைப்பையும் வீணாக்கிட்டு இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் அந்த மாதிரி ஆட்கள பத்தின ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அது உங்க வாழ்க்கையில இருந்து முழுமையா வெட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. யார் விட்டாலும் பரவால்ல. உங்க தன்மானத்தையும், உங்க குடும்பத்தோட நிம்மதியும் விட்டுக் கொடுக்காதீங்க. அந்த 3 விஷயங்கள வெளிய சொல்லிடக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணமே, உங்க நிம்மதிய நினைச்சு நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க உங்க மனச எவ்வளோ தூரம் பக்குவமா வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறும். மிதுன ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள் இரவு 12 மணிக்கு மேல உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கும். இத்தன நாளா நம்மளால முடியுமோ, முடியாதோ அப்படின்னு பயந்து ஒதுங்கி இருந்த பல விஷயங்கள் இனிமே துணிஞ்சு இறங்க தோணும். ஆனா, அந்த தைரியம் வீண் விவாதங்கள்ல போய் முடிஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு நெருக்கமானவங்க வேணும்னே உங்கள கோவப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகள இந்த நேரத்துல பேசுவாங்க. அதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்க சக்தி முழுக்க அங்கேயே வீணாகிடும். அந்த கோபத்தை எல்லாம் உங்க முன்னேற்றத்துக்கான எரிபொருளா மாத்திக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 விஷயங்கள மட்டும் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா புதைச்சு வச்சுட்டு, வெளியில யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா கடந்து போங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா? எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலும் உங்கள நீங்களே மாத்திக்கிற தன்மை உங்களுக்கு இருக்குங்க. தண்ணி எப்படிதான் இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி உருமாறிக்குமோ, அதே மாதிரி நீங்களும் எந்த இடத்துலயும் உங்கள பொறுத்துக்கிட்டு வாழ பழகிடுவீங்க. ஆனா, அந்த நல்ல குணத்த சில பேர் தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்க. எப்படி வளைஞ்சாலும் வளைவீங்கன்னு நெனச்சு உங்கள ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டாங்க. இனி விடக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான உண்மையான மதிப்பு என்னங்கிறத அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்க போகுது. நீங்க சொல்ல வேண்டிய பதிலடி வார்த்தைகள் இல்ல. நீங்க அடைய போற அந்த வெற்றியில தான் இருக்குது. அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமையப்போகுது. ரொம்ப நாளா ஒரு இடத்துல இருட்டு வெளிய வராத ஒரு தொகை ரொம்பவே ஆச்சரியப்படத்தக்க வகையில உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இல்லைன்னா உங்க வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் திடீர்னு கிடைக்கும். ஆனா அந்த பணத்த வச்சுக்கிட்டு உடனே ஆடம்பரமான செலவுகள செஞ்சுடாதீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க கண்ணு படுற மாதிரி எந்த ஒரு புதிய பொருட்களையும் உடனே வாங்கி பதிச்சுக்காதீங்க. வந்த காச உங்க எதிர்கால தேவைக்காக ரொம்ப பாதுகாப்பா சேமிச்சு வைங்க. பணவரவு வந்ததுமே சில சொந்தக்காரங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வரலாம். அது உங்களுக்கு உதவி செய்யறது தப்பில்ல. ஆனா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அதை எப்படி சம்பாதிச்சீங்க அப்படிங்கிற முழு தகவலையும் யார்கிட்டயும் கொட்டிடாதீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்புறவங்கலாம் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, இனிமே என்னால தான் நான் யார தான் நம்புறதுன்னு பல ராத்திரிகள் நீங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. உங்களுக்கு நேர்மையான வெளியில இருக்கிற குணம் இருக்குதுங்க. யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனசு இருக்குது. அந்த நல்ல மனசுக்கு எப்பவுமே தோல்வி கிடையாது. இனி இரவு நடக்கிற அந்த பிரபஞ்ச மாற்றம் உங்கள ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகப் போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய மட்டும் எக்காரணத்த கொண்டு விட்டுக் கொடுக்காம இருக்கிறது தான். எல்லாரும் தூங்குற அந்த நள்ளிரவு நேரத்துல உங்களுக்கான அந்த விடிவெள்ளி வானத்துல உதவி இருக்க போகுது. நெறைய பேருக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும். நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இரவு 12 மணிக்கு மேல நடக்கிற மாற்றம் உண்மையாவே நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்த கொண்டு வருமா அப்படின்னு. நீங்க கேட்கலாம். கண்டிப்பா வருங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை இருக்கு. நீங்க மத்தவங்க மாதிரி குறுக்கு வழியில முன்னேறணும்னு நினைச்சதே கிடையாது. இதுவரைக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நேர்மையா வாழணும்னு நினைக்கிறேன். உங்க மனசுக்கு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா ஒரு பெரிய பரிச காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பரிசு தான் உங்களுக்கு நடக்க போற அந்த பெரிய சம்பவம். ஆனா அந்த பரிசு உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா, நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா உங்க வாய் வார்த்தைகள்ல ரொம்ப நிதானம் தேவை. உங்கள கோவப்படுத்தி உங்க வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தைய பிடுங்கி அத வச்சு
வச்சு உங்கள வீழ்த்தணும்னு சிலர் காத்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க விரிக்கிற வலையில நீங்க தவறி கூட விழுந்துடக்கூடாது. வீட்லயா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயா இருந்தாலும் சரி, யாராவது உங்கள சீண்டி பார்க்குற மாதிரி பேசுனாங்கன்னா, தயவு செஞ்சு அமைதியா அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. அவங்க கிட்ட போய் உங்களோட நியாயத்த நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க அமைதியா இருக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. அது அமைதி தான் உங்கள அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்த போகுது. நெறைய பேர் உங்கள ஏமாளி அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. நீங்க எத சொன்னாலும் நம்பிடுவீங்க. உங்கள சுலபமா ஏமாத்திடலாம்னு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த கணக்கு எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல தவிடுபொடி ஆகப் போகுது. உங்களுடைய உண்மையான திறமையும், அறிவும் வெளியில வரப்போற நேரம் இதுங்க. அத பார்த்து உங்கள ஏளனம் செஞ்சவங்க எல்லாரும் மிரண்டு போகப் போறாங்க. உங்க குடும்பத்துக்குள்ள சில உறவுகள் உங்கள ரொம்பவே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் உங்கள கூப்பிடாம, உங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு நீங்க தனிமையில நெறைய அழுதுருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரவே வராது. உங்கள வேண்டாம்னு சொன்ன அதே சொந்தங்கள் உங்கள தேடி வரப்போற நேரம் ரொம்ப பக்கத்துல நெருங்கிடுச்சு. அவங்க தேடி வரும்போது நீங்க பழைய மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமா மறந்துட்டு அவங்க கூட போய் நின்னுடக்கூடாது. உங்களுக்கான எல்லைய நீங்க சரியா வகுத்துக்கணும். யார் உங்களுக்கு இந்த நேரத்துல எப்படிப்பட்ட உதவிகள செஞ்சாங்க? யார் யார் உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க? அப்படிங்கிறத உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த 3 விஷயங்கள மட்டும் எக்காரணத்த கொண்டும் வெளியில சொல்லிடாதீங்க. உங்க பணவரவு, உங்க குடும்ப ரகசியம், உங்க ஆரோக்கியம் அல்லது வேண்டுதல். இந்த 3ம் உங்க உயிருக்கு சமானம். இத நீங்க எவ்வளவு தூரம் பாதுகாப்பா வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கப் போற சில திடீர் முடிவுகள் உங்க எதிர்காலத்தையே ரொம்ப அழகா மாத்தி அமைக்கப் போகுது. அந்த முடிவுகள எடுக்கிறதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல கொடுக்கப் போகுது. அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வா வரலாம். அல்லது நீங்க நம்புற இறைவன் மூலமா உங்களுக்கு தெரிய வரலாம். அத முழுமையா நம்பி நீங்க உங்க காலையில தைரியமா அடி எடுத்து வைங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அத்தன தடைகளும் சுக்குநூறா உடைஞ்சு சிதறப் போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் நெருங்கும்போது உங்க மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு அமைதி குடிகொள்ளும். இத்தன வருஷமா உங்க தோள் மேல இருந்த ஒரு பெரிய பாரத்த யாரோ இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஒரு நிமிஷத்துல இருந்து உங்க தலையெழுத்து மாறப்போகுதுன்னு அர்த்தம்ங்க. ஆனா அந்த நேரத்துல தான் சில தீய சக்திகள் உங்கள குழப்ப முயற்சி பண்ணும். தேவையில்லாத பழைய நினைவுகள் மனசுக்குள்ள உங்கள சஞ்சலப்படுத்தும். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்க கவனத்த சிதற விடாம உங்க குலதெய்வத்த மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்கள சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாகுறத நீங்களே உணர்வீங்க. வளையத்துக்குள்ள உங்க 3 ரகசியங்களையும் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்த பார்ப்பாங்க. இவங்க என்ன எப்பவும் புலம்பிட்டே இருக்காங்க, இப்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பழக்கம் வரும். உங்கள சீண்டி பார்க்கறதுக்காகவே சில கேள்விகள கேட்பாங்க. உங்ககிட்ட என்ன அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா நீங்க அந்த வலையில விழக்கூடாது. உங்க முகத்த ஒரு சின்ன புன்னகையில மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள கடந்து போயிடுங்க. உங்க அமைதி தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சவுக்கடி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான அந்த பெரிய சம்பவம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கப் போகுது. உங்க மௌனம் தான் இப்போ உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். பெரிய சம்பவம் நடக்கும்போது உங்கள கேவலமா பேசினவங்க, உங்கள உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் ஆடி போயிடுவாங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய யோகம் வந்துச்சுன்னு அவங்களுக்கே புரியாது. சில பேர் உங்ககிட்டயே இருந்து உதவி கேட்குற நிலைமை கொண்டு உருவாகும். ஆனா அந்த நேரத்துல நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு பழிவாங்குற எண்ணத்தோட நடந்துடக்கூடாது. நீங்க செஞ்ச தான தர்மங்கள், நீங்க சிந்தின கண்ணீர் இதுக்கு தான் பிரபஞ்சம் இந்த வெற்றி உங்களுக்கு கொடுத்துருக்குதுங்க. அது ரொம்ப அடக்கமா ஏத்துக்கணும். நமக்கெல்லாம் தெரியும் நம்ம பெரிய ஆளாயிட்டோம்னு கொஞ்சம் கூட தலக்கணம் வந்துடக்கூடாது. தலகணம் வந்தா அடுத்த நிமிஷமே அந்த வெற்றி உங்கள விட்டு போயிடும். அதனால தான் கதவுகள மூடி வைங்கன்னு திரும்ப திரும்ப உங்க மனசுல பதிய வைக்கிறேன். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி நினைச்சு மறந்துடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் விடியல்ல இருந்து ஒரு புது மனுஷனா புது வாழ்க்கைய தொடங்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க இழந்த பணமா இருந்தாலும் சரி, நிம்மதியா இருந்தாலும் சரி, எல்லாமே பல மடங்கா உங்கள தேடி வரப்போகுது. ஆனா அதுக்காக நீங்க பொறுமையா காத்துட்டு இருக்கணும். அது அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் கெடுத்துறக்கூடாது. ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அது உங்கள பல வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடும். அதனால ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா எடுத்து வைங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிருச்சு. அத தக்க வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. நெறைய பேருக்கு இன்னொரு குழப்பம் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் இரவு நாங்க என்னென்ன செய்யணும்? எப்படி இந்த நேரத்த கடக்கணும்னு நினைப்பீங்க. பெருசா எந்த பூஜையோ, பரிகாரமோ நீங்க செய்ய வேண்டாம். உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு சின்ன அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து உங்க இஷ்ட தெய்வத்த மனசார நினைச்சுக்கோங்க. குறிப்பா உங்க முன்னோர்கள நினைச்சு வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தோட அருளுக்கு சமமா முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப தேவை. இத நீங்க
செய்றப்போ உங்க வீட்ல உள்ளவங்க தவிர வெளியாட்கள் யாருக்கும் எந்த தகவலும் தெரியக்கூடாது. ஏதோ ஒரு பெரிய பரிகாரம் பண்றாங்க போலன்னு மத்தவங்க நெனச்சு, உங்ககிட்ட கேள்வி கேட்கிற நிலைமைய நீங்களே உருவாக்கிடக்கூடாது. அதனால தான் ரொம்ப எளிமையா, ஆனா ஆழமான நம்பிக்கையோட இந்த வேண்டுதல செய்ய சொல்றேன். இந்த நேரத்துல உங்க தொழில் அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு சிறிய மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியாம நடக்கும். உங்கள மட்டம் தட்டி பேசின மேலதிகாரியோ, இல்ல கூட வேலை பார்க்குறவங்களோ திடீர்னு உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க. உங்க திறமைய பாராட்டுற மாதிரி சில வார்த்தைகள சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு நீங்க அப்படியே உருகி போயிடக்கூடாது. இது எல்லாமே உங்க மனசுல இருக்கிற இந்த 3 விஷயங்கள எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அவங்க போடுற திட்டம் தான். நீங்க என்ன புதுசா கு தொழில் தொட போறீங்களோ, இல்ல தொழில் தொடங்க போறீங்களோ, இல்ல வேற நல்ல வேலைக்கு போக போறீங்களான்னு உங்கள அறியாமலேயே உங்க வாயிலிருந்து உண்மைய வரவழைக்க பார்ப்பாங்க. அது மாதிரி நேரத்துல ரொம்ப சாமர்த்தியமா பேச்ச மாத்திடுங்க. உங்க திட்டங்கள இனி வரக்கூடிய நாட்கள் விடியிற வரைக்கும் யார்கிட்டயும் மூச்சு விடாதீங்க. சில பேருக்கு எந்த காலகட்டத்துல புதுசா சில நண்பர்கள் அறிமுகமாவாங்க. ரொம்ப வருஷமா பழகுனவங்க மாதிரி உங்ககிட்ட ஒட்டி உறவாடுவாங்க. ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இந்த கிரக சூழ்நிலையில உங்கள சுத்தி இருக்கிற புது ஆட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது செய்றவங்கன்னு சொல்ல முடியாது. உங்களோட வளர்ச்சிய தடுக்கிறதுக்காக சில பேர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய பார்ப்பாங்க. உங்க நல்ல மனசுக்கு அவங்களோட கெட்ட எண்ணம் சுலபமா புரிஞ்சிடாது. அதனால புதுசா பழகுறவங்க கிட்ட உங்க புது கஷ்டங்களையோ, உங்க பொருளாதார நிலையையோ எந்த காரணத்த கொண்டும் பகிர்ந்துக்காதீங்க. உங்க ரகசியங்கள நீங்க ராத்திரி திறக்க விட்டீங்கன்னா, அதுவே நாளைக்கு உங்களுக்கு தெரிய போற மாதிரி உங்கள தாக்குங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடிட்டு இருப்பீங்க. அதாவது உங்க பிள்ளைகளோட படிப்பா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம். இனி நள்ளிரவுல நீங்க எடுக்க போற அந்த உறுதியான முடிவு உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சுபகாரியத்த நடத்தி காட்டப் போகுது. அந்த சுபகாரியம் நடக்கும் பொழுது உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ஆச்சரியத்துல வாயடைச்சு போயிடுவாங்க. இவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளவு பணம் வந்துச்சு? எப்படி இவ்வளவு சிறப்பா இந்த காரியத்த செய்றாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே 1000 கேள்விகள் ஓடும். ஆனா அதற்கான பதில நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல. உங்க உழைப்புக்கும், உங்க பொறுமைக்கும் அங்க மேல இருக்கிற சக்தி கொடுத்த பரிசு தான் இது. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அதனால இந்த இரவு ஒரு சாதாரண இரவா நினைக்காம, உங்க வாழ்க்கைய மாத்தப்போற ஒரு அற்புதமான நெனச்சு நம்பிக்கையோட கடந்து போங்க. மிதுன ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் இரவு 12 மணிக்கு மேல உங்களுக்கு கிடைக்கப் போற அந்த பெரிய நிம்மதிய நீங்க வார்த்தையால சொல்லவே முடியாது. இவ்வளவு நாளா மனசுக்குள்ள இந்த இந்த மாயையெல்லாம் பனி மாதிரி விலகி ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெளிவு வந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உங்க மனசுல இருக்கிற உங்க 3 ரகசியங்களையும் இன்னும் ஆழமா பதிய வச்சுக்கிறது தான். வெளிச்சம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே உங்கள சுத்தி சில இருட்டு சக்திகள் அத தடுக்க பார்க்கும். உங்க சந்தோஷத்த கெடுக்கணும்னு உடனே சில பேர் புதுசா உங்ககிட்ட வந்து ஒட்டுற மாதிரி நடிப்பாங்க. இந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வஞ்சகத்த நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனா அத வெளியில காட்டிக்காம ரொம்ப அமைதியா அவங்கள விட்டு விலகி நிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நீங்க யாருக்காகவும் நல்லது செய்ய நினைச்சா கூட அத அந்த நேரத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்க செய்ற நல்லதே உங்களுக்கு பெரிய இதா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு இருக்குது. அதனால தான் கதவுகள மூடி வைங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க காதுகள மத்தவங்க சொல்ற வீண் பேச்சுகளுக்கு மூடிடுங்க. உங்க கண்கள மத்தவங்க காட்டுற போலி ஆடம்பரத்திற்கு மூடிடுங்க. உங்க குடும்பத்தோட எதிர்காலத்த பத்தி நீங்க எடுத்துக்கிற அந்த முக்கியமான முடிவ உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியா செயல்படுத்துங்க. குறிப்பா உங்க தொழில்லயோ அல்லது வேலை பார்க்குற இடத்துலயோ நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய சம்பவம் நடக்கப் போகுது. அந்த சம்பவம் உங்க பொருளாதார நிலைமைய தலைகீழா மாத்தி உங்கள ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். ஆனா அந்த உச்சத்த தொடுறதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன சோதனைகள் வருமாம். ஏன்னா உங்கள சீண்டி பார்த்து உங்க வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தைய புடுங்கலாம்னு பார்ப்பாங்க. நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டா கூட அது உங்களுக்கு பெரிய ஆயுதமா மாறிடும். அதனால கோபத்த முழுமையா கட்டுப்படுத்தி உங்க நாக்க உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க. எந்த இடத்துலயும் உங்க பலவீனத்தையோ, உங்க திட்டத்தையோ சொல்லிடாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் காலையில எந்திரிக்கும்போதே உங்களுக்கே ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். அந்த தெளிவோட நீங்க எடுத்து வைக்கிற முதல் அடி உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும்ங்க. உங்க முகத்துல தெரியிற இந்த திடீர் தெளிவ பார்த்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவாங்க. இதுவரைக்கும் எதற்கெடுத்தாலும் கோவப்பட்டுட்டு இருந்தவங்க, சலிச்சுக்கிட்டு இருந்தவங்க, இப்ப எப்படி இவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி ஓடும். உங்க வாழ்க்கை துணை கூட உங்ககிட்ட என்ன ஆச்சு? ஏதோ ஒரு பெரிய முடிவோட இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்கலாம். ஆனா அங்கேயும் நீங்க உங்க ரகசியங்கள விட்டுக் கொடுக்கக் கூடாது. ஒரு சின்ன புன்னகைய மட்டும் பதிலா குடுத்துட்டு உங்க வேலைய பாருங்க. குடும்பத்துக்குள்ள கூட சில விஷயங்கள ஒரு குறிப்பிட்ட நேரம் வர வரைக்கும் சொல்லாம இருக்கிறது தான் அந்த குடும்பத்தோட நிம்மதிக்கு ரொம்ப நல்லது. உங்களோட மௌனம் சில பேருக்கு குழப்பத்த கொடுத்தாலும், உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரத்த போட்டுட்டு இருக்கிறத நீங்க சீக்கிரமே உணர்வீங்க. நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல. இத்தனைக்கு இடையிலயும் நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்ல. அந்த ஒரு நல்ல குணத்துக்காகவே பிரபஞ்சம் உங்கள கையில தூக்கி வச்சு கொண்டாடப் போகுது. நீங்க இழந்தது எல்லாமே உங்களுக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்கப் போகுது. அந்த பெரிய சம்பவம் நடக்கப் போகுது. உங்கள சுத்தி இருக்கிறவங்கலாம் வாயடிச்சு போய் நிக்கப் போறாங்க. இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காருன்னு ஊரே உங்கள பார்த்து ஏங்கப் போகுதுங்க. ஆனா அதுக்கெல்லாம் அடிப்படை இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க கடைபிடிக்க போற அந்த பொறுமை தான். அந்த 3 விஷயங்கள மட்டும் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கிட்டு உங்களுக்கு
உங்களுக்காக அந்த விடியலுக்காக அமைதியா காத்துக்கிட்டு இருங்க. உங்களுடைய காலம் இனிமேல் தான் முழுமையா ஆரம்பிக்க போகுது. காதுகள மூடி வைங்க. நான் இவ்வளவு நேரம் திரும்ப திரும்ப சொன்னதுக்கான முழு அர்த்தம் இப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கப் போற அந்த அமைதியான நிலைப்பாடு தான் உங்களுக்கு அந்த பெரிய சம்பவத்த உங்க கைக்குள்ள கொண்டு வரப்போகுது. இத்தன நாள் நீங்க பட்ட கஷ்டம், சிந்தின கண்ணீர், அவமானம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. அந்த 3 விஷயங்கள எக்காரணத்த கொண்டும் உங்க நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கூட சொல்லிறாதீங்க. உங்க ரகசியம் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க குலதெய்வ அருளும், முன்னோர்களோட ஆசீர்வாதமும் இந்த நேரத்துல உங்களுக்கு முழுமையா கிடைச்சு, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீசப்போகுது. இனிமேல் உங்க வாழ்க்கையில வரப்போற எல்லாமே ஏறுமுகம் தான். உங்கள பார்த்து ஏளனம் செஞ்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கப் போறாங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தன கவலைகளையும் தூக்கு போட்டுட்டு, நீங்க ஒரு புது நம்பிக்கையோட இனி வரக்கூடிய நாட்களை எதிர்கொள்ளுங்க. எல்லாம் நன்மைக்கே நடக்கும்னு முழுசா நம்புங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.